அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன்ல நம்ம செயற்கை நுண்ணறிவியல் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவியல்னா என்ன, அதனுடைய இலக்குகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, எந்திர கற்றல்னா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை மொழி செயலாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கணினிகளால் மொழியை புரிந்து கொள்வதற்கும் செயலாக்கத்திற்கு உதவுறதும் தான் இயற்கை மொழி செயலாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இயற்கை மொழி செயலாக்கம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, நம்ம பேசினோம் அப்படின்னா அது உணருது இல்லைங்களா, அதுக்கு அது பயன்படுது. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன்கிட்ட போயிட்டு ஓகே கூகுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யாரோட பேராவது சொல்லி அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய குரலை அது புரிஞ்சுக்கிட்டு உடனே அது என்ன செய்யுது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுது. இல்லை ஏதாவது ஒன்று தேடி கொடு அப்படின்னு சொன்னால் உடனே அதை நமக்கு தேடி கொடுக்குது. அப்போது பேச்சை உணர்த்துதல் அப்படிங்கிறதுக்கு இது பயனுடையதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சு உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கும் இது பயனுடையதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அது நமக்கு வழிகாட்டும். நம்ம எங்கேயோ ரொம்ப தொலைவில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட பயணத்துக்கு ஆனால் வழியை காமிக்கிறதா இந்த கூகுள் மேப் அப்படிங்கிறது நமக்கு பயனுடையதாக இருக்குது. அப்போ அதை பேச்சை உருவாக்குறதுக்கும் அது பயனுடையதாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இயந்திர மொழிபெயர்ப்புக்கு பயன்படுது. இதுக்கு சான்றா என்ன சொல்லலாம்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், தமிழில் ஒரு வாக்கியத்தை போடுறோம், அது ஆங்கிலமாக மாற்றி காமிக்குது. அதுவே நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை போட்டுட்டு இதை எனக்கு தமிழில் கொடு அப்படின்னு சொன்னாலும் அது நமக்கு தருது இல்லையா. அப்போது அது இயந்திர மொழிபெயர்ப்பாகவும் இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, தகவல் பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு இது பயனுடையதாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டுரையில் இருக்கிற முக்கியமான செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நமக்கு அது சொல்லுது. ஸோ தகவலை பிரித்தெடுக்கிறதுக்கும் அது பயனுடையதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தகவல் மீட்டெடுத்தலுக்கு அது பயனுடையதாக இருக்குது. இப்போ கூகுள் சர்ச் இருக்குது, அதில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சரியான பதிலை தகவலை கண்டுபிடிச்சு நமக்கு தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருக்குது. இப்போ நம்ம ChatGPT இருக்கு இல்லையா, அதுகிட்ட போயிட்டு இந்தியாவோட பிரதமர் யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அது நரேந்திர மோடி அப்படிங்கிற பதிலையும் நமக்கு சொல்லுது. இவை எல்லாமே இயற்கை மொழி செயலாக்கத்திற்கான உதாரணம். எந்திர புலன்காட்சி அல்லது கணினி பார்வை அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இப்போது எந்திர புலன்காட்சினா என்ன அப்படின்னா, இந்த கணினி என்ன பண்ணுது, மனுஷனை மாதிரியே படங்களையும் அதுக்கப்புறம் வீடியோக்களையும் புரிந்து கொண்டு அதை பகுப்பாய்வு செய்யுது, அதாவது அனலைசஸ் பண்ணுது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதியாக இருக்குது. இதை தான் நம்ம எந்திர புலன்காட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்திர புலன்காட்சியை இன்னும் எளிமையாக எப்படியெல்லாம் விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பயன்கள் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, படிம வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு புகைப்படத்தை எடுத்து போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற முகத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுடைய ஃப்ரெண்டோடது, அந்த ஃப்ரெண்டு ரமேஷ் அப்படிங்கிறதையும் அது நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுதுன்னா கண்டுபிடிச்சு சொல்லுது. அப்படி இல்லாட்டினா நமக்கு அது காமிக்கும், இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுடைய நண்பர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத சொல்லுது இல்லையா. இதுதான் பட வகைப்பாடு அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக அடையாளம். உங்கள் ஃபோனை நீங்கள் லாக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், பாஸ்வேர்டு போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், முகத்தை வச்சு ஃபேஸை வச்சு நம்ம லாக் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பாஸ்வேர்டு போட்டால் அது திறக்கும். அப்படி இல்லை நான் முகத்தை வச்சு தான் அதை லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸை காமிச்ச உடனே முகத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு உடனே அது என்ன செய்யுது, அது நமக்கு ஃபோனை அது நமக்கு திறக்குது இல்லைங்களா. அப்போது முகத்தை அடையாளமாக வச்சு அது செயல்படுது இல்லையா, அதனால முக அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் குறிப்பு அறிதல். அதாவது பொருளை கண்டறிஞ்சு அதை அங்கீகாரம் கொடுக்குது. இப்போ கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கேமராவை எடுத்துட்டு நீங்கள் ஒரு பூனை பக்கத்தில் கொண்டு போயிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடனே அது ஒரு பூனை அப்படிங்கிறத சொல்லும். இப்போ நமக்கு தெரியாத ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து பக்கத்தில் போயிட்டு இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னோ அந்த கூகுள் லென்ஸ் உடனடியாக அந்த மரத்தினுடைய வகை என்ன, எங்கெல்லாம் காணப்படுது, இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லுது இல்லையா. இதை தான் நம்ம பொருள் கண்டறிதல், அதனுடைய அங்கீகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்திர புலன்காட்சி, அதாவது இயந்திர பார்வை அப்படிங்கிறது. இப்போ ஒரு கார் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. ரோபோவா இருக்கிற கேமராவெல்லாம் பயன்படுத்தி அந்த பாகங்கள் எல்லாம் அது சரியா பொறுத்துதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இங்க எந்திர புலன்காட்சி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா படம் விளிம்பு கண்டறிதல். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் பண்றோம் அப்படின்னா அந்த மொபைல் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதுல என்ன செய்யும், நம்ம ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 4 பக்கம் எட்ஜும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்மளே அந்த ஸ்கேனர்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை திருத்தம் செஞ்சுட்டு அந்த விளிம்புகள் எல்லாம் சரியா வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். இதுதான் என்னது, படம் விளிம்பு கண்டறிதல் அப்படின்னு பேரு. அடுத்ததான் நிகழ்வு கண்டறிதல் அப்படிங்கிறது. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அங்க திருட்டு அப்படி இல்லாட்டினா வேற ஏதாவது சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அது உடனே நமக்கு அலாரம் கொடுக்கும். அதுக்காக இது பயன்படுறது. இந்த எந்திர புலன்காட்சி, அதாவது இந்த கணினி பார்வை அப்படிங்கிறது மனிதனுக்கு உதவுறதுக்காக பல துறைகள்லையும் விரிவாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது நுண்ணறிவு வெடிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நுண்ணறிவு வெடிப்புனா நம்ம ஒரு மென்பொருளை உருவாக்குறோம், நம்ம ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறோம். அது தன்னை மீண்டும் திட்டமிட்டு கொள்றதுக்கும் மேம்படுத்தி கொள்றதுக்கும் முடியறது அப்படின்னா, தன்னை மேம்படுத்துவதில் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா அது நுண்ணறிவு வெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒரு சிறிய உதாரணம் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ மேக்ஸ் படிக்கிற ஒரு மாணவனை நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதுவுமே தெரியல. அவனுக்கு ஆடு தெரியல, சப்ட்ராக்ஷன் தெரியல, எந்த ஒரு அடிப்படையுமே அவனுக்கு தெரியல. அப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறாரு. அவனுக்கு கணிதத்தை, அதாவது மேக்ஸை ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையனும் ரொம்ப நல்லா கற்றுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன செய்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனே கால்குலேட்டரே இல்லாமல் தானே ஆட் எப்படி போடுறது, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் அவன் கற்றுக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான், ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனே தன்னுடைய புத்தகத்தை எடுத்து வச்சு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் கொஞ்சமாக அல்ஜிப்ரா போட புரிஞ்சுப்பான் இல்லைங்களா. இப்படி அந்த பையன் தன்னை தானே மேம்படுத்தி கொள்வான். இதே மாதிரி தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கினா அதை தொடர்ந்து நம்ம மேலும் மேலும் அதுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்குது. அதுக்கப்புறம் அது தன்னை தானே மேம்படுத்தி கொள்கின்றது. இந்த திறனுக்கு பேரு தான் நுண்ணறிவு வெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காணொளியில் உங்களுக்கு இயற்கை மொழி செயலாக்கம்னா என்ன, எந்திர புலன்காட்சினா என்ன, அதுக்கப்புறம் நுண்ணறிவு வெடிப்புனா என்ன அப்படிங்கிறது சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கினேன். உங்களுக்கு இந்த காணொளி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு இதில் எழுதுங்க. இந்த காணொளியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.